அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம்ங்க. இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது 1 ஏக்கர் 34 சென்ட்டுங்க. தார் ரோடு பேஸு ஒரு 200 அடி வருங்க. பார்த்திங்கன்னா தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க. தெற்கு பாருங்கள், பஞ்சாயத்து மண் தடங்க இதுதாங்க. கிழக்கு தார் ரோடு. காடு பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 34 சென்ட்டுங்க. எந்த மூலையும் கட்டாகலை. அந்த குபேர மூலையில் தான் ரூம் கட்டி விட்டுக்கிறாங்க. வாயு மூலை இப்போ நாம் நிற்கிற அக்னி மூலைங்க. ஈசானிய மூலை ஜல மூலை அந்த பக்கம் இருக்குது. எந்த மூலையுமே கட்டாகலை. காடு நல்லா ஒரு சதுரமாக செவ்வகமாக இல்லை, சதுரமாக பொட்டியாட்டு இருக்குது. எந்த குறைபாடுகளும் இல்லை. செம்மண் பூமிங்க. கிழக்கு பார்த்த பூமிங்க. கிழக்கு தார் ரோடு, தெற்கு பஞ்சாயத்து மண்ணுத்தடம். அதுவும் தார் ரோட்டுக்கு சேங்ஷன் ஆகிடுச்சுங்கிறாங்க. தண்ணி சோர்ஸ் எதுவும் இல்லைங்க. இதுக்கு இந்த அத்திக்கடவை அவிநாசி திட்டம் குளமெல்லாம் பக்கத்தில் இருக்குது. இப்போ காட்டுக்கு போர் சர்வீஸ் எதுவும் இல்லை. நாம் தான் ஏற்பாடு பண்ணிக்கணுங்க. ஃபுல்லாக பென்சிங் பண்ணிக்குதுங்க. இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னாங்க, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை வட்டத்தில் திங்களூருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. திங்களூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. குபியார் மூலையில் ஒரு ரூம் கட்டி விட்டுக்கிறாங்க, வந்தால் போனால் தங்குற மாதிரி. இது கிராஸில் இல்லைங்க, எல்லாமே நேராக தான் இருக்குது. பாருங்க, இது குபேர மூலையிலிருந்து வாயு மூலை நோக்கி பார்த்துட்ருக்குறோம். இப்போ குபேர மூலையிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அக்னி மூலை நோக்கி பார்த்துட்ருக்குறோம். பாருங்க, நம்ம இப்போ குபேர மூலையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி ஈசானியம் அல்லது அப்புறம் இது நம்ம அக்னி மூலை திசையில் கிழக்கு பார்த்துட்ருக்குறேங்க. காடு ஒரே தட்டமாட்ட இருக்குது. சரிவு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேற்சரிவு தாங்க, மேற்கு சரிவு. பெருசாக இல்லைங்க, குறைஞ்ச சரிவு தான். பக்கத்து காடெல்லாம் பாருங்கள், எல்லாமே பூடு முடிச்சு கிடக்குது. அங்கங்கே பக்கத்தில் வெள்ளாமை பண்ணுறதும் பண்ணுறாங்க. இந்த காடும் இதுக்கு பின்னாடி இருக்கிற காடு மட்டும் வெள்ளாமை பண்ணலைங்க. விலை பார்த்திங்கன்னா சரியாக 1 கோடி ரூபா சொல்கிறாரு. 1 ஏக்கர் 34 சென்ட்டும் சேர்ந்து. குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வாயு மூலை திசையில் வந்துட்டோங்க. வாயு மூலை எதுவும் கட்டாகலை. ஒரு செடி முளைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு நேர் காட்ட முடியல. ஆனால் நேராக தான் இருக்குதுங்க, எந்த பெண்டும் இல்லை.
மண்ணெல்லாம் அருமையான மண்ணுங்க. செம்மண் பூமி, நல்ல மண். பக்கத்தில் பாருங்கள், எல்லாம் தென்னந்தோப்பு, எல்லாம் தோட்டம் இருக்குதுங்க. அதனால் தண்ணி சோர்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. போர் போட்டால் தண்ணி ஆகக்கூடிய ஏரியா தான். பாருங்கள், பக்கத்து காட்டுக்காரர் வெள்ளாமை பண்ணுறதுக்கு குப்பையெல்லாம் கொட்டி வச்சுக்கிறாரு. பெருசாக உரமெல்லாம் போடக்கூடாதுங்க. எல்லா மாதிரி குப்பையெல்லாம் போட்டால் தான் ஆர்கானிக்காக நல்ல முறையாக வெள்ளாமை எடுக்க முடியும். பாருங்கள், மண் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் தெரியுது. உழவு ஓட்டில் இருந்தால் நல்லா முழுசாக தெரிஞ்சிருக்கு செம்மண். இது உழவு ஓட்டாததுனால உங்களுக்கு அடிமண் மேலே தெரியாது. மேல் மண் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக தான் தெரியும். பாருங்கள், இந்த ஈசானியம், அதாவது ஜலமூலை. எந்த ஜலமூலையில் எந்த கிராஸுக்கு இது எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது, அமைப்பாக இருக்குது. இல்லை ஒரே நேருக்கு நேராக இருக்குதுங்க. மறுபடியும் நம்ம ரோடு பேஸுக்கு வந்துட்டோம். ரோடு பேஸு பக்கத்து காடு பாருங்கள் எந்த அளவுக்கு போட்டு வச்சுக்கிறாருன்னு. இல்லை வாழையெல்லாம் போட்டு இப்போ தான் வாழை போட்டு வச்சுக்கிறாங்க. மண் பாருங்கள் இப்படி மண்ணுன்னு இதே மாதிரி தான் இருக்குங்க. இது ரோட்டுக்கு கிழவக்கமாக இருக்கிற காடு. இப்போ நாம் பார்க்க வந்துட்டு ரோடுக்கு மேவக்கமாக இருக்கிறது எல்லாம் இன பூமி தாங்க. நல்லா அமைப்பாக இருக்குது. இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலம் பிடிச்சிருந்தா ரேட்டை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். 1 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா சொல்கிறாரு. குறைச்சி பண்ணலாங்க, வாய்ப்பு இருக்குது. என்ன ரேட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு அனுமானமாக கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுங்க, சொல்கிறேங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.